ஃபர்னிச்சர் சாம்ராஜ்யத்தில் இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆஃபரை தான் கொடுக்க போகிறேன். இனி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. 90% வரைக்கும் ஆஃபர். இல்லை பை ஒன் கெட் ஒன் இப்பெல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க தானே எதிர்பார்க்குறீங்க. அப்படிலாம் ஒரு ஆஃபர் கிடையாது. என்னடி இது? இந்த வீடியோ முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். நீங்க ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஓபன் பண்றீங்க அப்படின்னா கம்மியான பிரைஸ்ல ஹை குவாலிட்டியில உங்களால ப்ராடக்ட் தர முடியுமா? உங்களாலே கொடுக்க முடியல அப்படின்னா இன்னொருத்தங்க தருவாங்கன்னு எப்படி நம்புறீங்க? ரீசனபிள் பிரைஸ்ல பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியா ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஆனா லோயஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி கொடுக்க முடியும்? இந்த கோர்ஸுக்கு முன்னாடியிலிருந்தே நீங்க வரவேற்பு கொடுக்காம இருந்திருந்தா இதை இப்ப நானும் கையில எடுத்திருக்கவே மாட்டேன். பிரச்சனை எங்க தான் இருக்கு? கஸ்டமர் ஆகிய உங்க சைடும் தான் இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் நீங்களும் தான் அப்படின்னு சொல்றேனே தவிர நீங்க தான் அப்படிங்கிறத நான் சொல்லலை. இந்த பிரச்சனையை போய் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஓனர்கிட்ட என்னால சொல்ல முடியாது. என்னை நம்பி வரக்கூடிய கஸ்டமர் ஆகிய உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்ல போறேன். தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா கம்மியான பிரைஸ்ல நான் தேக்கு கட்டில் கொடுக்குறேன், தேக்கு பீரல் கொடுக்குறேன், தேக்கில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே கேரளா தேக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா கம்மியான பிரைஸ்ல கேரளா தேக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கேரளால மேனுஃபேக்சரிங் பண்றவங்களாலேயே அந்த பிரைஸ்ல கொடுக்க முடியல. ஆனா இவங்க எப்படி கொடுக்குறாங்க? அங்கதான் கேள்வியே இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? உள்ளக்க ஒரு உட்டை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேக்கு மரத்தோடைய பேக்கிங் பண்றாங்க. இதுல இன்னொரு வகை என்ன அப்படின்னா ஏதோ ஒரு மரத்தை யூஸ் பண்றாங்க, அது தேக்கே கிடையாது, ஆனா பாலிஷ் மட்டும் தேக்கு அளவுக்கு போட்டுருந்தாங்க, அதையும் தேக்குன்னு சொல்லி தான் விற்கிறாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா உடம்புக்கு வரக்கூடிய மரத்தையும் வாங்கி அதுலயும் ஃபர்னிச்சர் மேக் பண்ணி அதையும் தேக்குன்னு சொல்றாங்க, அதையும் கஸ்டமர் ஆகி நீங்களும் வாங்குறீங்க. நான் சொன்னது எல்லாத்தையுமே நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு வருஷமும் முடிய போகும்போது புதிய வருஷம் பிறக்கும் பொழுது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் நம்ம எல்லாருமே. இந்த 2025க்கு நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. எங்கேயும் போய் நான் ஏமாற மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிறத. நம்ம ஏர்ன் பண்ணுற ஒரு காசுமே பெரிய மதிப்புள்ளது. உங்களுடைய காசை கொண்டு போய் வீணான ப்ராடக்டில் போய் கொடுத்துடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.